ஹலோ, பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல வருஷங்களாயும் பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஆசீர்வாதங்கள், பரிசுத்த வேதாகமம் பைபிள் எழுதப்பட்ட அவ்வளவு வாக்குத்தத்தங்களும் தன் வாழ்க்கையில் நிறைவேறலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஜெபம் பத்தவில்லையா? பரிசுத்தாவின் பாஷை கிடைக்கவில்லையா? அபிஷேகம் கிடைக்கலையா? அதெல்லாம் ஒரு பக்கம் காரணமாக இருக்கலாங்க. ஆனால் அதனுடைய பகுதியெல்லாம் ரொம்ப கம்மி. முக்கியமான பகுதியில் எந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்வது. அப்போ பிரமாணங்களை கை கொள்ளும் பொழுது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று அந்த பிரமாணங்களை கைப்பற்ற வேண்டும், கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். இதை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, சர்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு நான் கீழ்ப்படியணும், இது என்னுடைய கட்டாயம் என்று நினைப்பவர்கள் அநேகம் பேர். அப்படி இருப்பவர்கள் தான் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட அவ்வளவு வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அப்போ have to obey. இயேசு கிறிஸ்துவின் பிரமாணங்களை நான் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அந்த கட்டாயம். இன்னொரு பகுதி இருக்கு, want to. இந்த பிரமாணங்களை நான் மனதார நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன். அது கட்டாயம் அல்ல, என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்திலே நான் பிரமாணங்களெல்லாம் கை கொள்ளுகிறவன். அதனால எல்லா ஆசீர்வாதமும் தானாக எனக்கு வேலை செய்யும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நெருங்கி போக போக, அவருடைய உறவுல நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு உறவை வளர்த்து கொண்டு அவருடைய அன்பில் நீங்கள் அதிகமாக நீங்கள் பழகும் பொழுது அதை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். அதாவது பிரமாணங்களை கை கொள்வது கட்டாயம் என்று நீங்க நினைக்கிறது மாத்திரமல்ல, ஆனா அதை விருப்பமாக நான் கை கொள்ளுகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது செயலாக்கமாக பிராக்டிக்கல் லைஃபா மாறும்போது அது அவர் மேல் உள்ள அன்பு, அவர் மேல் உள்ள தனியாத தாகம், காதல், பரிசுத்தமான காதல், அதுல இச்சை கிடையாது. இயேசுவை நீங்கள் அதிகமாக நேசிக்க நேசிக்க நெருங்க 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 அவருடைய பிரமாணங்களை நீங்கள் கை கொள்வது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி, அது ஒரு ஆனந்தமா இருக்கும். அது கட்டாயம் இல்லை. நிறைய பேர் பாருங்க, அப்படியே 4 மணிக்கு கட்டாயத்துக்காக எதிர்த்து சோதரம் 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 அப்படியே விழுந்து தூங்குவாங்க. அது கட்டாயம். இது கிறிஸ்தவ மதம். ஆனா மார்க்கம் என்பது என்ன? கிறிஸ்துவை எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ, அவர் மீது அன்பு கொண்டு, பேரன்பு கொண்டு, காதல் கொண்டு, அதை அனுபவமாக அனுபவித்து அவரை அனுபவிக்கிறானோ, அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது விருப்பம். அப்போ காலையில் எழுந்திருக்கும் பொழுது 3:45 மணிக்கே இன்னைக்கு என் நேச தகப்பனோட நான் பேச வேண்டுமே, என் தகப்பனோடு நான் பேச வேண்டுமே, என் தகப்பனுடைய உறவை நான் வலுப்படுத்த வேண்டுமே, என் பரம தகப்பன் அவர் என்ன என்னிடத்துல பேச போகிறார், நான் என்ன அவரிடத்துல பேச போகிறேன். இது காதல், அன்பு, பேரன்பு, மாசற்ற பரிசுத்தமான காதல். யார் ஒருவர் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறார்களோ, அதிகமாக நெருங்கி பழகிறார்களோ, நீங்க விருப்பப்பட்டு அவருடைய பிரமாணங்களை கை கொள்வீர்கள். அப்பொழுது அது கட்டாயம் அல்ல, அது விருப்பமாக மாறிவிடும். ஸோ ஹாவ் டு அப்படின்ற நிலை மாறி வாண்ட் டு அப்படிங்கிற நிலைக்கு மாறிவிடும். ஸோ யூ ஹாவ் டு ஒபே காட் என்பது கட்டாயம், யூ வாண்ட் டு ஒபே காட் என்பது அன்பு. அவர் வைத்திருக்கிற அன்பை பிரதிபலனாய் நீங்கள் கொடுக்கும் பொழுது
அந்த அன்பு உங்களை விருப்பமாக அவர் மீது அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் அனுபவித்து கை கொள்ளும் பொழுது உங்களுடைய போராட்டங்கள் விலகிவிடும், உங்களுடைய தடைகள் உடைந்துவிடும், ஆசீர்வாதங்கள் தானாக செயல்படும். வரக்கூடாதவைகள், வர முடியாதவை, தடைப்பட்டிருக்கிற எல்லாமே உடைக்கப்பட்டு உங்கள் கைகளிலே கொட்டப்படும். இது ஒரு தனி உறவு, இது ஒரு தனி உறவு. எப்பொழுது என் தகப்பனுடைய வார்த்தையை நான் செயலாக்கமாக செய்வேன் என்பதுதான் பிரமாணங்களை கை கொள்வது. இது ஒரு விருப்பம், லவ். நன்றி. நீங்கள் கட்டாயத்துக்காக அல்ல, இயேசுவை அதிகமாக நேசிக்கும் பொழுது நீங்கள் விருப்பத்துக்காக நீங்கள் செய்ய துவங்குவீர்கள். அப்பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் தானாக செயல்படும். பிரைஸ் தி லார்ட். பவர் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸ்ல ஐசக் ரகுநாத். இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொற்றிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள்.